அன்புள்ள நண்பர்களே, இன்று 10/5/2025 ஒரு அரை மணி நேரம் இருக்குது. இன்று என்னுடைய பயணம் இந்தியாவுக்கு வெக்கேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன். இறைவனின் துணை கொண்டும் உங்கள் ஆசீர்வாதத்தோடும் நல்லபடியாக வந்து சேர எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். மேலும் மீண்டும் என்னுடைய வீடியோக்கள் நிறைய இருக்குது, இங்கே போட முடியாதது நிறைய இருக்குது. நான் ஊர் வந்த பிறகு கண்டிப்பாக அதை போடுவேன், கண்டிப்பாக நான் போடுவேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம், பயணம் என்பது ஒரு நம்பிக்கை இல்லாதது. அது எல்லாருக்கும் உள்ளது. நான் தரித்திரம் பிடிச்ச மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாருக்கும் எனக்கு தெரியும். நான் அதனால் சொல்கிறேன். எனக்கு அத்தனை கமெண்ட்ஸ் பேட் கிடையாது. இருந்தாலும் போட்டவர்களை அன்னைக்கு நம்ம கணக்கெடுக்கிறதில் அதை மன்னிச்சுடுவோம். நான் ஏதாவது உங்களை தவறுதலாக எது பேசியிருந்தாலோ, உங்கள் மனம் வருத்தப்பட்டிருந்தாலோ, இது கடமை, ஏனால் பயணம், புரியுதா? அது 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 அந்த மனதிற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான், இவ்வளோதான், புரியுதா? முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் அவர் வர முடியும். மூர்த்தி ஒரு வருஷம் முடிஞ்சுது. ஏன்னா அவங்க அம்மா இறந்ததுனால அதுலேருந்து ஒரு வருஷம் கழித்து வரணும்னு அவருடைய ஐதீகப்படி அவர் சொல்லிட்டாரு. அதனால் அவர் வர முடியல. இந்த வருஷம் தான் நானும் அவரும் பிரிஞ்சு நான் தனியாக போகிறேன். நான் வந்து 4 மாதம் கழித்து அவர் வருவார். அவரையும் சந்திப்போம். எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக நம்பர் போடுவேன். அந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நான் எடுப்பேன். சில கமெண்ட்கள் நான் பதில் போடாமல் இருந்தால் ஏதோ மறந்துருக்கோம், அதுக்கு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம மூர்த்தி அவரை போய் சந்திக்கலாம். இன்னைக்கு ஊருக்கு வராரு, எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்க. அவர் வந்து ஊருக்கு வந்து ஃபோன் பண்ணுவார். அப்போ எல்லாம் பேசிக்கோங்க. நான் அம்மா விஷயத்தினால வர முடியல, ஊருக்கு வர முடியல. நெக்ஸ்ட் டைம் வரையில் இன்ஷால்லா ஒன்றா இருக்கும். அது சரி, ஓகே. நான் போயிட்டு வரேன்ப்போ. ஓகே பாய். சரியா? சரி பாய். நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். எங்கள் வீட்டுக்கு 2 நாள் கழிச்சு நான் போகிறேன். சரியா? ஓகே, ரொம்ப நன்றிங்க. எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள்.